Hello everyone, welcome back to my channel. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து யூ-டர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஒரு சாம்பிள் பார்க்க போகிறோம், ஒரு டெமோ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடியது வந்து டிவைடர்ன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது வண்டி வந்து அந்த டிவைடர் ஒட்டியே வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டி வந்து திருப்பும்போது அங்கே போயிடும் வண்டி. அதாவது நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தூரம் போயிடும், கரெக்டுங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைடரை ஒட்டி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டிவைடரை ஒட்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திருப்பும்போது இந்த பக்கம் தள்ளி போயிடும். ஸோ வந்து என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி சென்டரில் இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் திருப்பி இப்படி போகும்போது நீங்கள் இந்த டிவைடருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம போக முடியும். வேறு எந்த வண்டியிலையும் வந்து நம்ம இடிக்காமல் போக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வராங்க. தள்ளி வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக டிவைடருக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே போயிடும். நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் வந்து இருக்கும் பொழுது இதை கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக வந்து ஓட்டிட முடியும். இப்போ இதே டெமோவை வந்து நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நானும் வந்து டிவைடரை ஒட்டி வரேன். டிவைடரை ஒட்டி வந்து நம்ம திருப்பும் பொழுது இவ்வளோ தூரம் தள்ளி தான் போகும். அப்போது வந்து லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வரக்கூடிய வண்டிகள் வந்து நம்ம மேலே இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் சென்டராக வரணும். இந்த நீங்கள் ரைட்டில் திரும்புறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ரைட் சைடில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து அப்படியே நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டிவைடரை ஒட்டியே போயிடும். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரக்கூடிய வண்டிகள் வந்து அப்படியே வந்து போயிடுவாங்க. பொதுவாக வந்து சிட்டிஸ்குள்ளே போகும்பொழுது இந்த மாதிரி டிவைடர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேயே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் ஏறி நம்ம யூ-டர்ன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதில் வந்து நிறைய டிராஃபிக் இருந்துச்சு, பைக்ஸ் வந்து நிறைய வந்துச்சு, கார் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பயமாயிரும் லேடிஸ்க்கெல்லாம். ஸோ வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆள் இல்லாமல் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடை வந்து ப்ராக்டிக்கலாக லைவாக வந்து நம்ம இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பழனியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ரைட் சைடு கார்னரில் வந்து டிவைடருக்கு முடியுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் அங்கே சொல்லி கொடுத்த அதே மாதிரி இந்த டிவைடரை விட்டு கொஞ்சம் தள்ளி வரப்போகிறேன். இந்த மாதிரி நம்ம தள்ளி வந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம டிவைடரை ஒட்டியே வந்து திருப்பிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் வண்டி வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதே வந்து நம்ம கொஞ்சம் டிவைடரை ஒட்டி வந்துட்டோம்னா அந்த மாதிரி தள்ளி நம்மளை விலகி வந்து போயிடுவோம். அதாவது வந்து டிவைடரை ஒட்டி வர முடியாமல் மெயின் ரோட்டில் தான் சென்டர் ரோட்டுக்கு போயிடுவோம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய வண்டிகளுக்கு வந்து இடைஞ்சல் ஆகிடும். நம்ம மேலே வந்து ஸ்பீடாக வந்தாங்கன்னா நம்ம மேலே இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக இது ஞாபகமாக நீங்கள் வந்து இது வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி போகும்பொழுது ப்ராக்டிக்கலாக ஓட்டி பாருங்கள். ப்ராக்டிஸ் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க. ஆள் இல்லாத இடத்துல ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து சிட்டிஸ்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ஒரு லேடி நடந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸாவது நம்ம போயிட்டு தான் ரைட் சைடில் ஃபுல்லாக திருப்பணும். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். நம்ம வந்து செவுரு அங்கே இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து ரைட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பினீங்கன்னா மறுபடியும் இந்த செவுத்தை ஒட்டியே நம்ம வந்து போயிடலாம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வண்டிகள் ஏதாவது வந்தால் நம்ம மேலே இடிக்காது. நம்ம பாட்டில் சேஃபாக போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து சுற்றி உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். கிளியராக வந்து இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து புது வியூவராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது இப்போ நீங்கள் பார்த்த டிப்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். யூ-டர்ன் பண்ணுறது எப்படி, ஒரு ஃபஸ்ட் டே பிகினர்ஸ் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்கூட்டியை பற்றி, ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி ஆஃப் ஆகாமல் எப்படி ஓட்டணும், டபுள்ஸ் வைக்கிறது எப்படி, 8 போடுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹில்ஸில் வந்து ஸ்கூட்டி வந்து எப்படி ஓட்டணும், சைடு மிரரை வந்து எப்பெல்லாம் நம்ம பார்க்கணும், ஒரு வாரத்தில் எப்படிலாம் நம்ம வந்து ஸ்கூட்டி ஓட்டி பழகணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.